ஹாய் வியூவர்ஸ், இதுவரைக்கும் நீங்கள் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? லெஃப்ட் சைடு இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம் புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இனி வர வாரங்களில் உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபீஸை செஞ்சு உங்களுக்கு டெடிகேட் பண்ணலான்னு இருக்கும். அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் #யுவர் நேம் #ரெசிபி நேம்னு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்மளோட அக்கிராஸ் கிச்சனில் பிரமாதமான ப்ரான் தொக்கு வந்து எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருமே நம்மளோட அக்கிராஸ் கிச்சனில் வரவேற்கிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் வந்து ஒரு 1/2 kg, அப்புறம் கடுகுளுந்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, அப்புறம் பெரிய வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2, தக்காளி வந்து பெருசாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் தேவையான அளவு, அப்புறம் இது மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி வந்து சும்மா தூவுறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேனை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் இல்லை 5 டேபிள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது நல்லது தான். அதுக்கப்புறம் நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கடுகுளுந்தம் பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடணும். அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அடுத்து வெங்காயம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி பொடிசாக நல்லா நறுக்கி வச்சுக்கணும். நான் வந்து எப்போவுமே இந்த நம்ம கேரட் சீவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து சீவி எடுத்து வச்சுப்பேன். அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கட் பண்ணுறதை விட இது வந்து டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் வந்துட்டு ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் வெங்காயத்தையும் கட் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேஸ்ட்டும் வந்துடும். இனி வந்து நீங்கள் கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சீவி போட்டு பாருங்கள். இப்போ வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்து நம்மளுக்கு வெங்காயம் வரணும், அது வரைக்கும் நல்லா அதை வந்து வதக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து எனஃப். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க அந்த இறால் தொக்குக்கு வந்து ஒரு அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட்டு அடடா சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இப்போ நல்லா அந்த பச்சை ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஹீட்டில் வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நான் வந்து நம்ம தக்காளி, இப்போ நான் பெரிய தக்காளியை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி குட்டி தக்காளியாக இருந்தால் 4 எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதுவும் அப்படி தான் கட்டரில் சீவி வச்சுப்பேன், ஏன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம வேலையை வந்து டைமை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கும். இப்போ நல்லா வந்து அந்த தக்காளி மசிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேவையான அளவு, அப்புறம் உப்பு தேவையான அளவு. இதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் நான் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். ஸோ மிளகாத்தூள் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா சுருள நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடுத்து மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம பச்சை மிளகாய் எனக்கு வேண்டாம் அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, இல்லைன்னா பச்சை மிளகாய் போட்டால் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ப்ரான் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு இதில் போடணும். ஸோ ப்ரான் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸிங்க அதை க்ளீன் பண்ணுறது. ஸோ கடையிலலாம் இனி க்ளீன் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வேக விட்டிங்கன்னா போதும், ப்ரான் வந்து வெந்துடும். இப்போ இதில் தண்ணி வந்து நீங்கள் ஊற்றணுன்னே அவசியம் இல்லை, அதுவே விட்டுரும். அதனால் வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றாமல் நல்லா சூரில் ஒரு 15 மினிட்ஸ் கிண்டினீங்கன்னா நம்மளுக்கு அந்த தொக்கு பதத்துக்கு வந்து நல்லா வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் நான் வந்து பெப்பர் வந்து அதிகமாக ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம அதுக்கு ஹெல்தி, ரொம்ப நல்லது. மிளகாய்த்தூள் பச்சை மிளகாய் தான் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பெப்பரை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். நல்லா பெப்பரை போட்டதுக்கப்புறம் அப்படியே பெப்பர் போடும்போதே அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். நம்மளோட பிரமாதமான ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நிறைய பேருக்கு பார்க்கும்போதே எப்படி சாப்பிட்ணும் போல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.